சதவிகிதம். நம்ம வீட்டில் பண்ணும்போது 70லேருந்து 80% இருந்தாலுமே பரவாயில்லைங்க. சில பேருக்கு இது நம்ம வீட்டில் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். பரவாயில்ல, பண்ணிக்கலாம். அக்யூரசி குறைவாக இருந்தாலும். யாருக்குங்க? சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, ஏற்கனவே ஸ்மோக் பண்ணுறாங்க, உங்களுக்கு கால்வலி அதிகமாக வருது, பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் சொல்லக்கூடிய கால்வலி, ரத்த ஓட்டம், ரத்த நாளங்கள் சுருக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, கால் பாதத்தில் ஆறாத புண்கள் இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ் இதய நோய் இருக்கு, இல்லை ஏற்கனவே ஸ்ட்ரோக் வந்திருக்கு இவங்களுக்கு, அதிக ரத்த அழுத்தம் ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு, ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்தில் வேறு யாருக்காவது இந்த கால்வலி பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் சொல்லக்கூடிய கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாருமே வீட்டிலேயே ஒரு வாட்டி ஸ்கிரீனிங் பண்ணி பார்த்துக்கிறது அவசியம்ங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வீட்டில் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல்ல இந்த பிபி மெஷின், டிஜிட்டல் பிபி மெஷின், நான் யூஸ் பண்றது இந்த மெஷின் தான். இந்த மெஷினை எடுத்துக்கங்க. இந்த நீங்க படுத்திருக்கணும். அதாவது இன்னொருத்தரோட உதவி இருந்துச்சுன்னா எப்படி யூஸ் ஆகும்னா, அந்த கஃப் கட்டுற